அர்ஜுனா ரஜினிகாந்த் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது சம்பந்தமா விஜய் ஒரு கண்டனம் தெரிவிக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் ஒரு கண்டனம் தெரிவிக்காரு. இப்போ அதுக்கான பதில் ரஜினி சாரே கொடுத்துட்டாரு. விஜய் சம்பந்தமா இருங்க, ரஜினி சார் அதுக்கான பதில் அவர் தரப்புல இருந்து என்ன சொன்னாமோ சொல்லிட்டாரு. அந்த பதிலை மிக தெளிவாக இருந்திருக்கு. அது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் மிக தெளிவான ஒரு பதில அவர் சொல்லியிருக்காரு. குறிப்பிட்டு அந்த கடைசி வரியில அந்த கட்சியுடைய தலைவர் இன்னும் அந்த வார்த்தைகளுக்கான ஒரு கண்டனம் தெரிவிக்கலைன்னா ஒண்ணு அவங்க இன்டர்னலா எப்படிப்பட்ட ஒரு டிசிப்ளின்ல போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். மக்களை பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலும் தலைவர்கிட்ட இருந்து ஒரு பேச்சு எதிர்பார்க்கறதுங்கிறது சகஜம். அவர் பேசலைன்னா எத்தனை காரணங்கள் இருக்கு, எதனால பேசல, இது எல்லாமே இந்த பேச்சுக்குள்ள நான் போக விரும்பல. புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் மக்கள் பாக்குறாங்க, ரொம்ப தெளிவாக இருக்காங்க, மக்கள் புரிஞ்சுக்காங்க. 2021 தேர்தலில் திமுகவுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட்டை ஒழிப்புன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்தாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்ல வைத்து இப்போ ஒரு பிரச்சாரத்தை ஏற்பட்டாரு. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? இப்போ ஒரு விஷயம் அவரை நான் கண்டிப்பா பாராட்டி ஆகணும். ஏன்னா ரகசியத்தை ரொம்ப பத்திரமா பாதுகாக்கிறது அவர் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஏன்னா நீட்டு ஒழிக்கிற அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்களும் மற்ற தலைவர்களும் பல மேடைகள்ல எத்தனையோ கூட்டங்கள்ல அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னி வரைக்கும் 5 வருஷம் விடாம அந்த ரகசியத்தை இவ்வளவு பாதுகாப்பா அவங்க வச்சிருக்கிறது பாராட்ட வேண்டிய விஷயம். உண்மையில சமூக வலைதளங்கள்ல டிவிக்கு தான் மக்கள் வாக்களிக்க தயாரா இருக்கான்ற மாதிரி சில வீடியோக்கள் எல்லாம் பரவிட்டு இருக்கு. சமூக வலைதளங்கள்ல வாக்களிக்க தயாரா இருக்காங்க, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. காலத்துக்கு வரும், பார்க்கலாம். அருமையான பதில்.